உங்களுக்கும் எனக்கும் தான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? பவுலுடைய இருதயம் மாதிரி இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணா என்ன சொல்றார் பவுலு? நரகத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிக்கும்படி சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் என்ன செய்வான்? சரீரத்தை ஒரு வழி பண்ணி விட்டுருவான். தலையிலேருந்து கால் வரைக்கும் பரு வந்துடும். அப்படி மொத்தத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவான். எது போனாலும் பரவாயில்ல, அவன் ஆத்மா தப்புவிக்கப்படணும்னு பவுல் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. சில நேரத்தில் கர்த்தர் ஏன் சிக்ஷைக்குள்ள நடத்துறாரு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எப்படியாவது நம்ம ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். இதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கிறார். இப்போ நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது நமக்கு எப்படி தோணுது? கர்த்தர் தண்டிக்கிறார், கர்த்தர் நொறுக்கிறார், கர்த்தர் அழிக்கிறார். இல்லவே இல்லை. கர்த்தருடைய மனநிலை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே இல்லை. எந்த கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் தொங்குற கல்லனை கூட காப்பாற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தனை அழிச்சு போட்டணும்னு கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அதனால தான் உங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் யாரை குறித்தும் தேவ திட்டம் தெரியாமல் பேசிடாதீங்க. அது உங்கள் கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது மூணாவது மனுஷனாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். நம்முடைய வேலை அது அல்ல. நம்முடைய வேலை ஒன்று, உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தெரிய வந்தால் தேவனுடைய மனதுக்கு நீங்கள் வரணும். தேவனுடைய இருதயம் உங்களுக்கு வரணும். அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கென்று ஒரு நாள் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன், இவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும். அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுறீங்கன்னா அப்படிப்பட்டவனை நீங்கள் காப்பாற்ற நினைப்பீர்கள். காப்பாற்ற என்ன? அவன் ஆத்மாவை தப்புவிக்க நினைப்பீர்கள். அதே நேரத்தில் பிசாசின் சுபாவம் உங்களுக்கு வருமானால் மேலும் குற்றப்படுத்தி அவனை அழிக்க நினைப்பீர்கள் அல்லது ஒழிக்க நினைப்பீர்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அதான் வேதம் சொல்லுது, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஏன்பா? இவங்க பார்வைக்கு அது எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ, இவங்க பார்வைக்கு அது புறஜாதி, இவங்க பார்வைக்கு இவன் கொண்டாந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கிட்ட பேசுறான். கர்த்தர் பேசுறாருன்றா. இவன் கர்த்தர் பேசி இருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பானா? கர்த்தர் இவனை கல்யாணம் பண்ண விட்டுருப்பாரா? சில நேரங்களிலே கர்த்தர் மீதியான் தேசத்து ஸ்திரீயை திருமணம் செய்ய சொல்லுவார்.